ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலம் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம 6th இயல் 1 பார்க்கலாம். அதில் மொத்தம் 5 சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பழுத்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இந்த 5 டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தமிழ் தேன். தமிழ் தேன்ல இன்பத்தமிழ் பார்க்கலாமா? இந்த இன்பத்தமிழை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து தமிழை வந்து ஒரு குழந்தையை கொஞ்சுறது மாதிரி இந்த பாட்டுல வந்து பார்த்தோம்னா கொஞ்சிருப்பாரு. இப்ப நம்ம வீட்டுல குழந்தைகள்லாம் கொஞ்சுவோம்ல, அந்த மாதிரி அன்பா தமிழை தனக்கு தெரிஞ்ச மொழிகள்ல அவர் கொஞ்சிருப்பாரு. அததான் இந்த பாட்டுன்னு கொடுத்திருப்பாங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதன் பேர் இருக்கான், அந்த தமிழ் வந்து எங்க உயிருக்கு நேரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு நிலவின் பேரு சொல்லிட்டு அவர் புகழ்ந்திருக்காரு. அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னு இருக்காரு. தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். யார் எழுதியிருக்கா? பாரதிதாசன் எழுதியிருக்காரு. இப்ப பாடலின் பொருளை பார்க்கலாம். தமிழுக்கு அமுதன் பெயர் வச்சு கொஞ்சிருக்காரு. அந்த தமிழ் எங்களுக்கு உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழுக்கு நிலவின் பெயர் வச்சு கொஞ்சிருக்காரு. இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழுக்கு மனம் என்று பேர், எங்கள் தமிழெங்கள் வாழ்வுக்கு உருவாக்கப்பட்ட ஊர். தமிழ் என்னும் ஊர்ல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழெங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது. தமிழெங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது, இன்ப தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த சொல்லும் பொருளும்ன்றது வந்து பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் வரும். எல்லா லெசன்ல இருக்க சொல்லும் பொருளும் மறக்காம படிச்சுக்கோங்க. நிருமித்த அப்படின்றது பார்த்தோம்னா உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு அப்படின்றது பார்த்தோம்னா வளர்ச்சி, அசதி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு சோர்வுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம நூல்வெளி பார்க்கலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்ரதினம். பாரதியாரின் கவிதையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருப்பாரு. தம் கவிதைகள்ல பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை தான் இவர் உள்வாங்கி பாடியிருப்பாரு. எனவே இவர் புரட்சி கவிஞர் எனவும் பாராட்டப்படுகின்றார். ஓகேவா? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லுவோம்ல, புரட்சி கவி எனவும் பாராட்டப்படுகின்றார். இவர் பாவேந்தர் எனவும் சிறப்பிக்கப்படுகின்றார். இப்ப இந்த இன்பத்தமிழ் அப்படின்ற பாடல் வந்து பார்த்தோம்னா பாரதிதாசனின் கவிதைகள் என்னும் தமிழ் என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு இடம்பெற்றுள்ளதுன்றது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க நமக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கற்றவை கற்றபின், கற்பவை கற்றபின்ல அந்த கொடுத்துருக்க பாடல் வரிகளுமே நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழை உயிரை வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மம் உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் என் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழை உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இதை எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தோம்னா கவிஞர் காசி ஆனந்தன். இதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப மதிப்பீடுகள் பார்ப்போம். ஏற்றத்தாழ்வுகளற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வுகளற்ற சமூகம் தான் அமைய வேண்டும். அடுத்து, நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவர்களுக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது நிலவென்று. தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று. செம்பயிர் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர். இப்ப நம்ம பார்த்தோம்ல, அதை வச்சு மேட்ச் பண்ணணும். விளைவுக்கு நீர் போன்றது, விளைவுக்கு நீர் போன்றதுன்னு சொல்லியிருந்தல. அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது. விளைவுக்கு நீர், ஓகேவா? ஏதாவது தண்ணி ஊத்துனாதான் செடிகள் விளையும். அறிவுக்கு தோல், தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இளமைக்கு பால், இளமையில பால் நிறைய குடிச்சிருப்போம். புலவருக்கு வேல். ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். அவ்வளவுதான் இதோட மொழித்திறன் பயிற்சி. நெக்ஸ்ட் தமிழ் கும்மி. இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.